தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதீபதயே ஹர மகாதேவா. ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய். எல்லாம் இல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தினால ஆடி மாதத்தினுடைய 2வது வாரம், இந்த 2வது வாரம்னாலே அம்பாள் எந்த ரூபமாக மாறுகிறாள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 18 வயசு பொண்ணு. 18 வயசுல குழந்தைகள் ருதுவா இருப்பா இல்லையா, அந்த பால்ய வயசு அம்பாள் அவ்வளவு அழகா இருக்காளாம். எப்படி இருக்கா தெரியுமா? அம்பாள் பூர்ண சந்திர சுரூபத்தோட அம்பாள் இருக்காங்க. இந்த அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, அன்னைக்கு 2வது வாரம் வெள்ளிக்கிழமை, நம்ம முதல் வாரத்துல எப்படி கோவில்ல போய் எல்லா பூஜைகள் எல்லாம் பண்ணமோ அதே மாதிரி கோவிலுக்கு சுவாமிக்கு அபிஷேகங்கள்லாம் கொடுக்கணும். அந்த வாரத்துல அம்பாளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுவா. மஞ்சள் காப்போ இல்ல குங்கும காப்போ ஏதோ ஒரு அலங்காரம் பண்ணுவா ஸ்பெஷலா. அந்த அலங்காரத்துல நம்ம பங்கேற்றுக்கணும். அடுத்தது ராகு காலத்துல கோவில் என்ன பண்ணுவா அப்படின்னா, அம்பாளுக்கு துர்க்கைக்கு அபிஷேகம் பண்ணுவா. அம்பாள் 18 வயசு பொண்ணு, அப்படிதான் நீங்க தரிசனம் பண்ணணும். முதல் வாரத்துல 3 வயசுன்னு சொன்னேன், 2வது வாரத்துல 18 வயசு பொண்ணு. அந்த குழந்தைய அம்பாளை பாவிக்கணும். அந்த அம்பாள் என்ன பண்றா அப்படின்னா, இதே மாதிரிதான் நமக்கு அம்பாள் அனுகிரகம். தனம் தரு கல்வி தரு ஒரு நாளு தளர்வரியா மனம் தரு தெய்வ வடிவு தரு நெஞ்சில் வஞ்சமில்ல அப்படின்னு அடியார் பாடுறார். அபிராமப்பட்ட அம்பாளை உருகி பாடின மாதிரி யாராலையுமே பாட முடியாது. அப்படி அம்பாளை பாடி என்ன கேட்கிறார்? தனம் தரும் கல்வி தரும். இந்த 18 வயசு பொண்ணு குழந்தை ரூபத்துல இருக்க அம்பாள் என்ன வேணும்னு கேட்கிறா, சிரிச்சுண்டு முன் பொருளோட. அப்ப அந்த அம்பாள் நம்ம என்ன கேட்கணும்? குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும், நம்ம குழந்தைகள்லாம் வேலைக்கு போற வயசுல நல்ல வேலைக்கு போகணும். எல்லாம் அயல் நாட்டுக்கு செல்லக்கூடியவாள் நிறைய அயல் நாட்டுல வேலைக்கு போகணும். 2வது குழந்தைகளுக்கு அதிசீக்கிரமா கல்யாண வயசுல இருக்கவர்களுக்கு கல்யாண பாக்கியத்தை கொடுக்கணும் அம்பாள். இந்த அம்பாளை நம்ம ஆத்துல லலிதா சகஸ்ரநாமம் அதே குத்தி விளக்குல அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி, தாம்பாளத்துல அக்ஷதையை போட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி தீபத்துல பூஜை பண்ணுங்க. தீபத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு, பிரசன்னம். அம்பாள் தீப ஜோதி. இந்த தீபமா இருக்கிறது எல்லா சுவாமிக்கும் தீபம் உண்டு. ஆனா அதுல என்ன அப்படின்னா, பரமேஸ்வரன் சாட்சாத் அக்னி ரூபமா இருக்காரு. 2வது பெருமாளை நீங்க சொன்னீங்கன்னா தீப ஜோதி ஜனார்தனம். பெருமாளும் ஜோதிஸ்வரூபமா இருக்கார். அதனால அம்பாலும் ஜோதிஸ்வரூபமா இருக்கிறதுனால எல்லாரும் இந்த 2வது வாரத்துல அம்பாளுக்கு என்ன நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்க்கானங்கள்ல வர்க்கானங்கள்லாம் சித்திர வர்க்கானம் பேரு. எலுமிச்சை சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு என்ன வர்க்கானம், எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ இல்லைன்னா தேங்காய் சாதமோ ஏதோ ஒரு சாதம் நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு சகஸ்நாமங்கள்லாம் வாசிச்சு ஆனந்த கோலாகலத்துடன், அதே மாதிரி அந்த 2வது வாரமும் சுமங்கலிகளை யாரான ஆத்துல கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவளுக்கு இந்த 18 வயசு பொண்ணு பக்கத்துல இருந்தான்னா அவளையும் சாப்பிட சொல்லி ஆனந்தமா அவளுக்கு பரமாறி அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போ அவளே அம்பாள் சுரூபம். அடுத்ததாக இந்த 2வது வாரத்திலையும் கோவில்ல எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு 11 செட்டு தான் எடுத்துன்னு போகணும். 11 செட்டு ஒன்னும் அம்பாள்கிட்ட கொடுத்துடணும். ஏன் இந்த 11ங்கிறதுக்கு விவரம் என்ன அப்படின்னா, 11ங்கிறது அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு 1. அம்பாள் ஒரு பொம்நாட்டிகளோட ஒரு பொம்நாட்டியா இருப்பா கோவில்ல. அதனால நீங்க குருக்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா கோவில்ல சிவாச்சாரியார் அம்பாள்கிட்ட 1 வச்சிருவார். அடுத்ததாக மீதி 10 பேருக்கு நீங்க சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு ரவிக்கப்பட்டு உங்களால சக்தியால் என்ன முடியுமோ, யார் எது வச்சு கொடுத்தாலும் திருமங்கல்ய சரடு இல்லாமல் கொடுக்காதீங்கோ. திருமங்கல்ய சரடோட கொடுங்கோ. சுமங்கலிகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படி தெரியுமா, அம்பாள் மங்கள ரூபினியா உங்கள்கிட்ட கண்டிப்பா உங்களுக்கு அருள் பாவிப்பா. மங்கள ரூபினி மதியனி ஜூலின் என்று ஒரு சங்கீதம் பாடுறா பார்த்தீங்களா, ஆனந்த கோலாகலத்தில் அம்பாள் இருப்பார். அதனால 2வது வாரம் வர்க்கான நைவேத்தியங்கள். வர்க்கானம்னா சித்திர வர்க்கானம் வேறு, எலுமிச்சை சாதம், புளி சாதம், அடுத்ததாக தேங்காய் சாதம், அப்புறம் என்னென்ன இருக்கோ பண்ணலாம். தயிர் சாதம் இந்த வாரம் கிடையாது அம்பாளுக்கு.
வர்க்கானமா நைவேத்தியம் பண்ணுங்க. ஸ்வீட் கூட அம்பாளுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இதை பண்ணி அம்பாளுடைய பெரிய அனுகிரகம் பாத்திரமா இருக்கட்டும். ஓம் நம சிவாய.